நாளை முதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதத்தை பார்த்து உங்களை சுற்றியுள்ள மக்கள் அதிர்ச்சி அடைவார்கள். அனைவரும் உங்கள் வீட்டிற்கு வருவார்கள். உங்கள் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் பார்த்து அனைவரும் உங்களுக்கு பாராட்டு தெரிவிப்பார்கள். இனி நீங்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்க வேண்டியிருக்கும். வீடு வீடாக சென்று 100 கிலோமீட்டர் வரை பயணிக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் நண்பர்களே, இனி உங்கள் அதிர்ஷ்டத்தின் வேகம் அதிகரிக்கப் போகிறது. குதிரையை விட வேகமாக இனி உங்கள் அதிர்ஷ்டம் ஓடப்போகிறது. நண்பர்களே, வரும் 72 மணி நேரத்திற்குள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது. இதை பார்த்து கலியுகமே அதிரப்போகிறது. இனி செய்தித்தாள்களில் உங்கள் பெயர் வெளிவரும். உங்கள் முன்னேற்றமும் வெற்றியும் எல்லா இடங்களிலும் பேசப்படும். ஏனென்றால் நாளை முதல் உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகங்கள் உருவாகியுள்ளன. நாளை முதல் இந்த யோகங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை முற்றிலுமாக மாற்றிவிடும். நண்பர்களே, இந்த காணொளியை கவனமாக பாருங்கள். தனுசு ராசிக்காரர்களான நீங்கள் எப்போதும் நீதியின் பக்கம் நிற்பவர்கள். பிறருக்கு உதவுவதையே கடமையாக கொண்ட உங்களுக்கு இதுவரை துரோகங்களே பரிசாக கிடைத்திருக்கும். ஆனால் இனி அந்த நிலை மாறும். இனி உங்கள் வாழ்க்கையில் செல்வம், சொத்து, வாகனம், பங்களா, பணம் என அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆனால் இன்றைய இந்த காணொளியை புறக்கணிக்காமல் இறுதி வரை பார்ப்பவர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும். நீங்கள் காணொளியை இறுதி வரை பார்த்தால் நண்பர்களே, உங்களை கடவுள் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காணொளியை வேகப்படுத்தி பார்க்கலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றினால் நண்பர்களே, நீங்கள் வழியில் தடுமாறுவதற்கே வந்திருக்கிறீர்கள் என்பதையும், நீங்கள் வெறும் கையோடு தான் திரும்புவீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் இந்த காணொளியை இறுதி வரை பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். காணொளியில் மேலும் செல்வதற்கு முன் உங்கள் பக்தியை வெளிப்படுத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பக்தியை வெளிப்படுத்த விரும்பினால் முழு மனதுடன் ஜெய் ஸ்ரீ ஹனுமான் என்று உச்சரித்து இந்த காணொளிக்கு உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். மேலும் நமக்கு ஆதரவு தாருங்கள். இதை நீங்கள் செய்துவிட்டால் நண்பர்களே, இனி உங்கள் வாழ்க்கை மாறுவதை உலகத்தின் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு முன் சொல்லப் போகும் வார்த்தைகளை வெறும் பொழுதுபோக்குக்காக கேட்காதீர்கள். இதை உங்கள் அதிர்ஷ்டத்தின் முடிவாக நினைத்து கேளுங்கள். நான் பாகேஸ்வர் தாம் அரசின் பாதங்களையும் அக்னி தேவனையும் ஸ்ரீ அனுமனின் கதையையும் சாட்சியாக வைத்து உறுதியேற்கிறேன். இன்று இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் நான் சொன்னவற்றில் ஒன்றாவது உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவில்லை என்றால் நான் இந்த நொடியிலிருந்தே முன்னறிவிப்பு செய்வதை விட்டுவிடுகிறேன். இது வெறும் வார்த்தை அல்ல, இது என் பிராண சங்கல்பம். இதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் வரும் 72 மணி நேரத்திற்குள் உங்கள் வாழ்க்கையில் கலியுகத்தின் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. அதை கேட்டால் உங்களுக்கு புல்லரிக்கும். அந்த அற்புதத்தை தடுக்கும் சக்தி இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கும் இல்லை. நண்பர்களே, நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்திடம் தோற்றுப்போய் விட்டதாக நினைத்தால் நிறைய உழைத்தும் அதற்கான பலன் எப்போதும் உங்கள் கையை விட்டு நழுவி விடுகிறது என்று நீங்கள் நினைத்தால் அடுத்த சில நிமிடங்கள் என் பேச்சை முழு கவனத்துடனும் கேளுங்கள். இந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடும். ஏனென்றால் வரும் 72 மணி நேரம் உங்களுக்கு சாதாரணமான நேரம் இல்லை. இது மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தவறு உங்களை இரத்த கண்ணீர் வடிக்கச் செய்யலாம். அதே நேரம் நீங்கள் எடுக்கும் ஒரு சரியான முடிவு உங்களின் 7 தலைமுறைகளின் அதிர்ஷ்டத்தையே மாற்றலாம். இந்த காணொளியை பாதியிலேயே நிறுத்திவிட்டால் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவை நீங்களே மூடிவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஆனால் இறுதி வரை நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்தால் உங்கள் வீட்டு வாசலில் மகிழ்ச்சியின் மேலதாளங்கள் ஒலிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் ஜாதகத்தில் தற்போது ராஜயோகம், அமிர்த சித்தி யோகம் மற்றும் மகா தாண்டவ யோகம் ஆகியவற்றின் அபூர்வமான சேர்க்கை உருவாகி வருகிறது. இது சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றும் ஒரு அரிய நிகழ்வாகும். இந்த யோகங்கள் அவ்வளவு எளிதாக யாருடைய வாழ்க்கையிலும் செயல்பட தொடங்குவதில்லை. இந்த காணொளியை பார்ப்பது வெறும் தற்செயல் அல்ல. இது ஒரு அறிகுறி. கடவுள் ஒருவருக்கு நன்மையை செய்ய தீர்மானித்து விட்டால் முதலில் அவர்கள் காதுகளுக்கு செய்தியை அனுப்புவார். இன்று அதே செய்தி உங்கள் காதுகளை வந்தடைகிறது. நீங்கள் இதுவரை வந்திருக்கிறீர்கள் என்றால் இதை மகாதேவனின் திட்டமாக நினைத்து கொள்ளுங்கள். இது வெறும் தற்செயல் அல்ல, இது ஒரு அழைப்பு. இன்று நான் உங்கள் வாழ்க்கையோடு தொடர்புடைய 3 மகா உண்மைகளை வெளிப்படுத்தப் போகிறேன். அதை கேட்டால் உங்கள் ஆன்மாவே நடுங்கும்.
முதல் உண்மை உங்களின் மறைந்திருக்கும் எதிரி அழிவது மற்றும் அவர்களின் உண்மையான முகம் வெளிப்படுவது தொடர்பானது. இரண்டாவது உண்மை உங்களின் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து வரும் வறுமை, அவமானம் மற்றும் கடனின் சங்கிலிகளை உடைக்கப் போகிறது. மூன்றாவது உண்மை மிகவும் ஆழமானது மற்றும் பயங்கரமானது. அதை கேட்பதற்கு முன் மனிதன் தன் மனதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது நேரடியாக உங்கள் வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்தோடு தொடர்புடையது. அது இதுவரை உங்களை சூழ்ந்திருந்தது. இந்த 3 உண்மைகளையும் நான் வெறும் ஜோதிடராக அல்லாமல் கீதையை பின்பற்றுபவராகவும் உங்களிடம் சொல்கிறேன். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், எழுந்திரு, விழித்துக்கொள், கடமையை செய், எங்கு யாமை இருக்கிறதோ அங்குதான் பயம் இருக்கும் என்று. இன்று நடக்கப் போகும் அனைத்தும் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்களை விழிக்க செய்வதற்காகவே. நான் உங்களுக்கு கனவுகளை விற்க வரவில்லை, நான் உங்களுக்கு உண்மையை காட்ட வந்திருக்கிறேன். சில நேரங்களில் உண்மை மிகவும் வலி நிறைந்ததாக இருக்கும், ஆனால் அதே உண்மைதான் மனிதனை விடுவிக்கவும் செய்யும். இன்று இரவு சரியாக 12:10 மணிக்கு மேல் உங்கள் கிரகங்களின் சுழற்சியில் ஒரு மகா தாண்டவம் தொடங்கும். அது பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த உங்கள் ஆற்றலை விழிக்கச் செய்யும். இந்த தாண்டவம் அழிவுக்கானது அல்ல. இது அநீதி, ஏமாற்று வேலை மற்றும் எதிர்மறை எண்ணங்களுக்கு எதிரான நீதியின் முழக்கம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், எங்கு தாண்டவம் நடக்கிறதோ அங்கு கவனக்குறைவுக்கு எந்த இடமும் இருக்காது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எல்லாமே சரியாக நடந்து கொண்டிருந்தது, வேலை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது, கடைசிப்படி மட்டும்தான் பாக்கி. ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு தடையாக வந்து எல்லாமே சிதறிப்போனது. இப்படி எத்தனை முறை நடந்திருக்கிறது. வீட்டில் எந்த காரணமும் இல்லாமல் மனக்கசப்பு இருப்பதை நீங்கள் பல முறை உணர்ந்திருப்பீர்கள். யாருடைய முகமும் நினைவுக்கு வராமலேயே ஒருவித அமைதியற்ற தன்மை உங்களை சூழ்ந்து கொள்ளும். பணம் வரும், ஆனால் தங்காது. உறவுகள் உருவாகும், ஆனால் முறிந்து போகும். தொழில் மற்றும் வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்கு எதிராக சதி நடப்பது போல் தோன்றும். இவை அனைத்தும் உங்கள் தலைவிதி என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை இதைவிட மிகவும் ஆழமானது. உங்கள் ஜாதகத்தில் சில கிரக நிலைகள் உருவாகியிருந்தன. அதன் மூலம் உங்கள் எதிரிகள் ஆதாயம் அடைந்து வந்தனர். உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் உங்களின் உடன் இருப்பவர்களே தந்திர மந்திரங்கள், கண் திருஷ்டி மூலம் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து வந்தனர். ஆனால் இப்போது நிலைமை மாறப்போகிறது. ஏனென்றால் தர்மத்தின் கொடி சாயத் தொடங்கும்போது கடவுளே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தலையிடுவார். இன்று பாகேஸ்வர் தாமின் தெய்வீக சக்திகள், அனுமனின் அஷ்டசித்தி நவநிதிகள் மற்றும் மகாதேவனின் நெற்றிக்கண் நெருப்பு ஆகியவை இணைந்து உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசத்தை உருவாக்க தயாராக உள்ளன. இந்த கவசத்தின் உருவாக்கம் இன்று இரவு 12:10 மணிக்கு மேல் தொடங்கும். சூரியோதயத்திற்கு முன்னால் எப்படி மிகவும் இருட்டாக இருக்குமோ அதே போலத்தான் இப்போது உங்கள் வாழ்க்கையின் மிகவும் இருண்ட காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது விடியல் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியும் கூட. நண்பர்களே, இன்று அப்படி என்ன விசேஷம் நடக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். கிரகங்களின் மொழியை எளிமையான வார்த்தைகளில் புரிந்து கொள்ளுங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையின் வானத்தில் சனி ஒழுக்கம் என்னும் வாளுடன் நிற்கிறார். உங்கள் ராசி அதிபதியான வியாழன் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் ஞானத்தின் தீபத்தை ஏற்றுகிறார். சந்திரன் உணர்வுகளின் ஏரியில் அலைகளை எழுப்புகிறார் மற்றும் செவ்வாய் நீண்ட காலமாக உறங்கிக் கொண்டிருந்த ஆற்றலை தருகிறார். இதுவரை உங்கள் பாதைகளில் மூடுபனியை பரப்பியிருந்த ராகுவும் கேதுவும் இன்று உங்கள் ஜாதகத்தில் அவர்கள் உண்மையை ஆதரிக்க வேண்டும் அல்லது தாங்களே சாம்பலாக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்படும் இடத்திற்கு வந்துவிட்டார்கள். உங்களை தடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு இது பயத்தின் நேரம். ஆனால் உண்மையையும் பக்தியையும் பின்பற்றுபவர்களுக்கு இது ஒரு வரமாக வந்திருக்கிறது. இப்போது உங்கள் எதிரியின் அழிவோடு தொடர்புடைய அந்த முதல் மாபெரும் உண்மையின் ஒரு பகுதியை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் கடந்த சில ஆண்டுகளை கவனமாக உங்கள் மனதில் ஓடவிடுங்கள். நீங்கள் மிகவும் நெருக்கமாக பழகிய உங்கள் முகத்திற்கு நேராக இனிமையாக பேசிய அதே நபர் பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசியதுண்டா? நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ உங்களோடு பழகிக்கொண்டே உங்கள் வாய்ப்புகளை தட்டி பறித்தவர்கள் உண்டா? உங்கள் உறவினர்களிலோ உங்கள் சொந்த வீட்டிலோ அல்லது நெருங்கிய நண்பர்களிலோ யாராவது வரும்போது அந்த இடத்தின் சூழலே மாறுபடுவதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அவர்கள் சென்றவுடனே வீட்டில் சண்டைகள், நஷ்டங்கள் மற்றும் நோய்கள் அதிகரிக்கின்றனவா?
நீங்கள் இதை பலமுறை உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் ஆதாரம் இல்லாததால் உங்களையே நீங்கள் தப்பு செய்ததாக நினைத்திருப்பீர்கள். இன்று அந்த மாயை உடையப் போகிறது. இன்று இரவு 12:10 மணிக்கு மேல் உங்கள் வாழ்க்கையின் வானத்தில் மகா தாண்டவம் செயல்படத் தொடங்கும்போது அது முதலில் உங்களின் மறைந்திருக்கும் எதிரியின் முகமூடியின் மீதுதான் தாக்கும். பலத்த புயல் வந்து காய்ந்த இலைகளை எப்படி உதிர்க்கிறதோ அதே போல இந்த நிகழ்வு உங்கள் வாழ்க்கையிலிருந்து போலி மனிதர்களை வேரோடு பிடுங்கத் தொடங்கும். இந்த எதிரி ஏதோ தூரத்து மனிதன் அல்ல, கூட்டத்தில் இருக்கும் ஒரு அறிமுகமில்லாத ஆளும் அல்ல. இவர்தான் உங்கள் முகத்திற்கு நேராக சிரித்து பேசிக்கொண்டு உங்கள் பின்னால் உங்களுக்கு குழி பறிப்பவர். இவர் உங்கள் உறவுகளின் வட்டத்திற்குள்ளேயே அல்லது வேலை செய்யும் இடத்திலேயோதான் இருக்கிறார். கீதை கூறுகிறது, வாளேந்தி நேருக்கு நேர் வரும் எதிரி மிகவும் ஆபத்தானவன் அல்ல, நண்பனாக நடித்து இதயத்தில் நுழைபவனே மிகவும் ஆபத்தானவன். இன்று அதே எதிரியின் உண்மை முகம் வெளிவரப்போகிறது. கோவிலின் வாசற்படியில் எப்படி செருப்பை கழற்றிவிட்டு செல்கிறோமோ அதே போல உங்கள் வீட்டின் வாசற்படியின் கீழும் அல்லது உங்கள் தொழில் ஸ்தானத்திலும் பல ஆண்டுகளாக ஏதோ புதைக்கப்பட்டு இருக்கிறது. சில பார்வைகள், சில எண்ணங்கள் மற்றும் சில எதிர்மறை செயல்கள் உங்கள் மகிழ்ச்சியை கரையான் போல அரித்து கொண்டிருந்தன. வீட்டில் எல்லாம் சரியாக இருக்கிறது, பூஜையும் நடக்கிறது, நாமம் ஜபிப்பதும் நடக்கிறது. ஆனாலும் காரியங்கள் முடியாமல் போய்விடுகின்றன என்று உங்களுக்கு பலமுறை தோன்றியிருக்கும். இது வெறும் கர்ம பலன் அல்ல, இது உங்களுக்கு தெரிந்த ஒருவரை உருவாக்கிய அந்த கண்ணுக்கு தெரியாத வலையின் தாக்கமே. ஆனால் இன்று பாக்கேஸ்வர் தாமின் கருணையால் எப்படி அனுமன் இலங்கையை எரித்து அனைத்து தீமைகளையும் சாம்பலாக்கினாரோ அதே போல இந்த தெய்வீக ஆற்றல் உங்கள் வாழ்க்கையின் அந்த படிந்த அழுக்கை வேரோடு சுத்தம் செய்ய கிளம்பியுள்ளது. இப்போது மிக முக்கியமான விஷயம், முதல் மாபெரும் அறிவிப்பின் முக்கிய புள்ளி. இன்று முதல் அடுத்த 72 மணி நேரத்திற்குள் உங்களுக்கு நிச்சயம் ஒரு அறிகுறி கிடைக்கும். இந்த அறிகுறி ஒரு நபரின் நடத்தையில் திடீரென ஏற்படும் மாற்றமாக இருக்கலாம், மறைக்கப்பட்ட ஒரு செய்தி வெளிப்படுவதாக இருக்கலாம், பழைய ரகசியம் ஒன்று வெளியே வருவதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பல ஆண்டுகளாக சந்தேகப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயத்தின் உண்மை தெரிய வருவதாக இருக்கலாம். இந்த அறிகுறி உங்களை சார்ந்ததல்ல, இது மேலிருந்து அனுப்பப்படும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அறிகுறி வரும்போது உங்கள் மனம்தானாகவே சொல்லும், ஆம், இவர்தான் அந்த எதிரி, இங்கிருந்து தான் எல்லா பிரச்சனைகளும் தொடங்கின என்று. அந்த நொடியிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் நீதியின் நேரம் தொடங்கிவிடும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், எதிரியின் முகம் தெரிந்து விடுவது முழுமையான தீர்வு அல்ல. போரில் வெற்றி என்பது எதிரியை அடையாளம் காண்பதால் மட்டும் கிடைத்து விடுவதில்லை. சரியான நேரத்தில் சரியான திசையில் தர்மத்தின் பாதையில் நின்று நாம் அடியெடுத்து வைக்கும்போதுதான் வெற்றி கிடைக்கிறது. இன்று உருவாகி இருக்கும் இந்த மகா தாண்டவ நிலை உங்களுக்கு உண்மையை மட்டும் காட்டாது. இதுவரை நீங்கள் உங்களுக்குள் அடக்கி வைத்திருந்த அந்த தைரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் நாக்கில் வரத்தயங்கிய வார்த்தைகள் இன்று அதே உண்மை உங்கள் உதடுகளில் வரும். நீங்கள் அமைதியாக இருந்து மூச்சு திணறிக் கொள்வதற்காக பிறக்கவில்லை. தர்மத்திற்கும் நீதிக்கும் துணை நிற்பதற்காகவே இந்த பூமிக்கு நீங்கள் அனுப்பப்பட்டுள்ளீர்கள். இந்த முதல் மாபெரும் சக்தி உங்கள் வாழ்க்கையில் செயல்படத் தொடங்கிவிட்டது. நேரம் 12:10 நெருங்கும்போது உங்களுக்குள் ஒரு கண்ணுக்கு தெரியாத அமைதியின்மையை, ஒரு சலசலப்பை நீங்கள் உணர்வீர்கள். பயப்பட வேண்டாம், இது பயம் அல்ல, இது உங்கள் இருப்பின் விழிப்புணர்வு. பித்திருக்கள் உங்கள் மீது இருக்கும். அவர்களின் நிறைவேறாத எதிர்பார்ப்புகளின் சுமையை இறக்கிவிட்டு அதை ஆசீர்வாதமாக மாற்றத் தொடங்கும் தருணம் இதுதான். உங்களுக்குள்ளிருந்து ஒரு குரல் எழும், இனி போதும், இனி அநீதி வேண்டாம். இந்த குரல்தான் உங்களின் கவசமாக மாறும். இந்த குரல்தான் பிற்காலத்தில் உங்கள் கேடயமாகவும் மாறும். இனி நான் சொல்லப்போவது முதல் விஷயத்தின் உண்மையான ஆழமாகும். பல ஆண்டுகளாக உங்கள் முதுகில் குத்தி கொண்டிருந்த அந்த நபர் யார்? அவரின் பெயருக்கான முதல் அறிகுறி உங்களுக்கு எப்படி வெளிப்படும்? மற்றும் அவர் செய்த ஒவ்வொரு தாக்குதலையும் அவர் மீதே திருப்பக்கூடிய அந்த தெய்வீக பரிகாரம் என்ன? இவை அனைத்தையும் அதே வரிசையில்தான் நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். அப்போதுதான் உங்களுக்கு வெறும் தகவல் மட்டும் கிடைக்காமல் முழுமையான வழிகாட்டுதலும் கிடைக்கும். இப்போது நெஞ்சில் கை வைத்து உங்கள் வாழ்க்கையின் அந்த தருணங்களை நினைத்து பாருங்கள். எந்த காரணமும் இல்லாமல் உடல் சோர்வாக இருந்திருக்கும். இரவுகளில் தூக்கம் வராமல் இருந்திருக்கும்.
ஏதோ ஒரு அறியப்படாத பயம் உங்களை உள்ளுக்குள் அரித்திருக்கும். ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாம் சாதாரணமாக தெரிந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையின் வானத்தில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி ஒரு மறைந்திருக்கும் நபர், ஒரு குறிப்பிட்ட உறவு உங்களின் ஆற்றலை உறிஞ்சி கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள்தான் இவை. அது உங்களுக்கு நன்மையை செய்வதில்லை, மாறாக உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாகிறது. இன்று அந்த முதல் மாபெரும் உண்மையின் திரை விலகப் போகிறது. நான் சொல்லும் அந்த எதிரி எப்போதும் தூரத்தில் நின்று கல் எறிபவர் அல்ல. அவர் அடிக்கடி உங்கள் வீட்டிற்கு வருவார், உங்கள் தேநீரை குடிப்பார், உங்கள் குழந்தைகளின் தலையை கோதிவிடுவார், உங்கள் முன்னால் உங்களை புகழ்ந்து பேசுவார். ஆனால் அவர் திரும்பி சென்றவுடனே அதே வாயிலிருந்து உங்களுக்கான வசைகளும் வரும். அதே பார்வைகள்தான் உங்கள் வீட்டிற்கான கெட்ட எண்ணத்தின் அம்புகளையும் வீசும். இந்த எதிரிக்கு உங்கள் பலவீனம் ரொம்ப நன்றாக தெரியும். அதனால் நேரடியாக தாக்காமல் உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்தி உங்கள் வீட்டிற்குள்ளேயே நுழைந்து விடுவார். கவனமாக யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்படி யாராவது இருக்கிறார்களா? அவர் வந்ததும் உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டைகள் வருமா? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருமா? குழந்தைகளின் சுபாவத்தில் திடீரென எரிச்சல் அதிகமாகுமா? காரணமில்லாமல் கணவன் மனைவிக்கிடையே சண்டை வருமா? அல்லது பண விஷயத்தில் திடீரென சிக்கல்கள் வருமா? தொழில் செய்யும் இடத்தில் திடீர் முடக்கம் ஏற்படுகிறதா? இது வெறும் தற்செயல் அல்ல, இது அந்த மறைமுக தாக்குதலின் விளைவு. கீதை கூறுகிறது, எந்த நாளில் உங்கள் எதிரியை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்கிறீர்களோ அந்த நாளே உங்களின் பாதி வெற்றி உறுதி செய்யப்பட்டு விடுகிறது. இன்று பிரபஞ்சம் அதே பாதி வெற்றிக்கான சாவியை உங்களிடம் கொடுக்கப் போகிறது. இன்று இரவு 12:10 பிறகு செயல்படத் தொடங்கும் அந்த மகாநிலை முதலில் இதே முகமூடியின் மீது தான் தாக்கும். இந்த எதிரியை ஏதோ ஒரு எழுத்தை கொண்டோ பெயரை கொண்டோ அடையாளம் காண முடியாது. மாறாக அவர்களின் சுபாவத்தை வைத்தே அடையாளம் காண முடியும். அவர் முகம் அதே பழைய முகமாகத்தான் இருக்கும். ஆனால் அவரின் நடத்தையில் நீங்கள் காணும் திடீர் மாற்றத்தை உங்களால் கவனிக்காமல் விட முடியாது. ஒருவேளை அவர்கள் திடீரென வாய் தவறி பல ஆண்டுகளாக மறைத்து வைத்திருந்த அந்த இரகசியத்தை உங்கள் முன் உளறிவிடலாம். மூன்றாவது நபரின் மூலமாக அவர்களின் உண்மை முகம் உங்கள் முன் வரலாம். அல்லது அந்த நபரே தமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு பின்னால் செய்த துரோகத்தின் பாரத்தை தாங்க முடியாமல் அவர்களின் நாவிலிருந்து உண்மை வெளிவரலாம். இந்த தருணத்தில் உங்களின் மிகப்பெரிய சோதனை தொடங்கும். பல நேரங்களில் நாம் உண்மையை அறிந்தும் அதை புறக்கணித்து விடுகிறோம். ஏனென்றால் நமக்கு நம்முடைய கற்பனைகள் தான் பிடிக்கும். ஆனால் இன்று நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டால் அபூர்வமாக வரும். இந்த ராஜயோகம் உங்கள் கையை விட்டு நழுவிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் தான் அறிகுறி கிடைத்தவுடனே உங்களிடமே நீங்கள் பொய் சொல்லிக் கொள்ளாதீர்கள். மனதில் தெளிவாக ஒப்புக்கொள்ளுங்கள், ஆம், இவர்தான் அந்த நபர் என்னை உள்ளுக்குள் உடைப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் என்று. அந்த நொடியிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் கர்மாக்களின் தராசு மாறத் தொடங்கும். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த எதிரியின் தாக்குதலை எப்படி திருப்புவது? கீதையின் அறிவு நமக்கு பழிவாங்க கற்றுக் கொடுக்கவில்லை, மாறாக தர்மத்தின் வழியில் உறுதியாக நிற்கவே கற்றுக் கொடுக்கிறது. எனவே நீங்கள் யாரோடும் சண்டையிடவோ பழிவாங்கவோ அல்லது கெட்ட வார்த்தைகளால் திட்டவோ தேவையில்லை. மாறாக உங்களை சுற்றி அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக கவசத்தை உருவாக்க வேண்டும். அதனால் அவர்களால் வீசப்படும் ஒவ்வொரு எதிர்மறை எண்ணமும் அவர்கள் மீதே திரும்பிச் செல்லும். இதற்காக இன்று இரவு முதல் தொடங்கக்கூடிய ஒரு சிறிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த விதியை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். கடிகாரம் இரவு 12 நெருங்கும் போது உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது கடவுளின் படத்தை வைத்திருக்கும் இடத்திலோ அமைதியான மனதுடன் அமர்ந்து கொள்ளுங்கள். பெரிய பூஜை எதுவும் தேவையில்லை, உண்மையான பக்தி மட்டுமே தேவை. கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீ அனுமனை நினைத்து கொள்ளுங்கள். பின்னர் மனதிற்குள் இப்படி சொல்லுங்கள், ஹே சங்கட மோசனான அனுமனே, பிரபு ஸ்ரீ ராமரின் வழியிலிருந்து ஒவ்வொரு தடையையும் எப்படி நீக்கினீர்களோ அதே போல என் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு எதிரியின் சக்தியையும் பயனற்றதாக மாற்றுங்கள். எனக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கு அந்த எண்ணங்களே அவர்களின் வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கட்டும். என் வீட்டிற்கு உங்களின் பாதங்களின் அடைக்கலம் கிடைக்கட்டும். சில கணங்கள் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு உங்கள் கவனத்தை இதயத்தின் மீது குவியுங்கள். அதன் பிறகு உங்கள் வீட்டின் வாசலுக்கு அருகில் உட்புறமாக நின்று ஒருமுறை முழு பக்தியோடு கைகளை கூப்பி 3 முறை இந்த உறுதிமொழியை எடுங்கள். என் வீட்டிற்குள் யார் நுழைந்தாலும் அவர்கள் நல்ல எண்ணங்களோடு மட்டுமே வர வேண்டும்.
கெட்ட எண்ணத்தோடு வருபவர்களின் தீய நோக்கங்கள் இந்த வாசலிலேயே அழிந்து போகட்டும். இந்த வார்த்தைகள் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் உறுதிமொழி இதயத்திலிருந்து வரும்போது அதுவே மந்திரமாக மாறிவிடும். இன்று இரவு முதல் உங்கள் வீடு வெறும் செங்கல் மற்றும் கற்களால் ஆன கட்டடமாக இருக்காது. இது ஒரு தவ பூமியாக மாறத் தொடங்கும். அங்கு எதிர்மறை ஆற்றல் தானாகவே நிலைக்க முடியாது. இப்போது இந்த முதல் மாபெரும் சக்தியோடு இணைந்திருக்கும் இரண்டாவது மாபெரும் சக்தியை பற்றி கேளுங்கள். இதற்கும் உங்கள் செல்வம், உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் உங்கள் மரியாதை ஆகியவற்றுக்கும் தொடர்பு உள்ளது. எதிரியின் வலை பலவீனமடைய தொடங்கும் போது முதலில் பணம் வருவதற்கான கதவுகள் திறப்பதற்கான அறிகுறிகள் கிடைக்கத் தொடங்கும். பல நேரங்களில் பணம் வருவதற்கு சற்று முன்னால் ஏதாவது ஒரு தடை வந்து பாதையை மறித்து விடுவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். பத்திரங்கள் முடங்கி போகும், பணப்பட்டுவாடா நின்று போகும், வாடிக்கையாளர் பின்வாங்கி விடுவார், நேர்காணலின் இறுதி கட்டத்தில் நிராகரிக்கப்படுவீர்கள். இவையெல்லாம் உங்கள் பணக்களஞ்சியத்தின் சாவி ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தடையால் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள்தான். இன்றைக்கு பிறகு இந்த சாவி அசையத் தொடங்கும். இன்று சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அடுத்த 72 மணி நேரத்திற்குள் உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் செய்தி அழைப்பு அல்லது பழைய வேலை மீண்டும் தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி நிச்சயம் கிடைக்கும். பழைய கொடுக்கல் வாங்கலின் பணம் திடீரென நினைவுக்கு வரலாம். வசூலாகாத கடனின் பணம் திரும்ப கிடைப்பதற்கான செய்தி வரலாம். நிலுவையில் இருந்த பில் பாஸ் ஆகலாம். புதிதாக ஒரு வேலை கைக்கு வரலாம் அல்லது ஒரு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். மக்கள் இதை அதிர்ஷ்டத்தின் விளையாட்டு என்பார்கள். ஆனால் இதுதான் இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தனயோகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் கவனமாக இருங்கள். நாம் பகிராத செல்வம் நம்மிடம் நிலைக்காது என்பதையும் கீதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. செல்வம் என்பது வெறும் பணம் அல்ல. செல்வம் என்பது ஆற்றல். இந்த ஆற்றலை உங்களிடம் மட்டுமே தேக்கி வைத்தால் அது தேங்கி அழுகத் தொடங்கும். பின்னர் மெல்ல மெல்ல அது கையை விட்டு போய்விடும். ஆகையால் தான் இன்று முதல் ஒரு புனிதமான விதியை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்குங்கள். இந்த 72 மணி நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எந்த செல்வம், எந்த வாய்ப்பு, எந்த வெற்றி எதுவாக இருந்தாலும் அதில் குறைந்தபட்சம் ஒரு பகுதியை நீங்கள் சேவை தானம் அல்லது தேவைப்படுபவர்களின் நல்வாழ்வுக்காக கண்டிப்பாக செலவிடுங்கள். இப்போது என்னிடமே குறைவாகத்தான் இருக்கிறது, நான் என்ன தானம் செய்வது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தானம் என்பது பணத்தால் மட்டுமே செய்வது அல்ல. தானம் என்பது உணர்வுகளாலும் செய்யக்கூடியது. நீங்கள் பொருளாதார ரீதியாக வசதியாக இருந்தால் ஒரு ஏழையின் மருத்துவ செலவு, ஒரு பெண்ணின் கல்வி அல்லது திருமணம், ஒரு கோவிலில் விளக்கேற்றுவது, பசுவுக்கு உதவுவது அல்லது அன்னதானத்தில் உங்களின் பங்களிப்பை செய்யலாம். நீங்கள் இப்போது பண நெருக்கடியில் இருந்தால் உங்கள் நேரம், உங்கள் உழைப்பு, உங்கள் அறிவு அல்லது உங்கள் பிரார்த்தனையை தானம் செய்யலாம். ஒரு முதிய பெற்றோருக்கு ஆதரவாக இருப்பது கவலையில் இருக்கும் ஒருவரின் பேச்சை பொறுமையாக கேட்பது, ஒரு துயரில் இருக்கும் நபருக்கு கடவுளின் நாமத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களின் தைரியத்தை அதிகரிப்பது, இவையெல்லாம் கூட தானம்தான். மேலும் இவற்றின் புண்ணியம் பல நேரங்களில் பணதானத்தை விட அதிக பலனை தரும். இப்போது பணவரவில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு இரகசியத்தை கேளுங்கள். இதை மிக சிலரே புரிந்து கொள்கிறார்கள். உங்கள் வீட்டின் வடகிழக்கு பகுதி, அதாவது ஈசானிய மூலை, இது வாஸ்து மொழியில் ஒரு திசை மட்டுமல்ல, இது உங்கள் வீட்டின் ஆற்றல் உள்வரும் வாசல். இங்கிருந்துதான் தெய்வீக சக்தி நுழைகிறது. இந்த மூலை எப்போதுமே அசுத்தமாக இருந்தால், அங்கு பயன்படாத பொருட்கள், காலணிகள், குப்பைகள், உடைந்த பாத்திரங்கள் அல்லது தேவையற்ற பொருட்கள் கிடந்தால் நீங்களே செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் ஆற்றல் வரும் வழியை அடைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். எனவே இன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது முதலில் இந்த மூலையை சுத்தம் செய்யுங்கள். அங்கு பெருக்கி துடைத்துவிட்டு முடிந்தால் சிறிது கங்கை நீர் அல்லது சுத்தமான நீரை தெளித்து விடுங்கள். எந்த பெரிய ஆரவாரமும் தேவையில்லை. சுத்தமும் தூய்மையான எண்ணமும் மட்டுமே வேண்டும். அங்கு ஒரு சிறிய விளக்கு, ஊதுபத்தி அல்லது நறுமணம் வீசும் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு மனதிற்குள் லட்சுமி நாராயணனின் பெயரை உச்சரித்து இதை மட்டும் சொல்லுங்கள். ஹே நாராயணா, ஹே அன்னை லட்சுமி, என் வீட்டின் இந்த மூலையிலிருந்து அனைத்து சோம்பலையும், வறுமையையும், எதிர்மறை ஆற்றலையும் நீக்கிவிட்டு உங்களின் அருள்பாதங்களை இங்கே நிலை நிறுத்துங்கள். இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு லேசான உணர்வு தோன்றும். பல ஆண்டுகளாக சுமந்திருந்த பாரத்தை யாரோ இறக்கி வைத்தது போல் இருக்கும். நினைவில் கொள்ளுங்கள்,
செல்வம் கடின உழைப்பால் மட்டுமல்ல நல்லெண்ணத்தாலும் ஈர்க்கப்படுகிறது.